Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். இன்னைக்கு நம்ம அந்த உரலில் கட்டின கிருஷ்ணருடைய இந்த பீடம் ஜாயின் பண்ண போகிறோம்மா. கீழே இந்த இது போட்டோம் இல்லையா தர மாதிரி. ஸோ அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த உரலினுடைய 2வது போர்ஷனை போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ எல்லோரும் இதோ 18 25 இப்படி 2 போட்டு வந்திருப்பீங்க இல்லையாம்மா? நான் இது வேணுன்ட்டு தான் இந்த வேறு இது பிளாஸ்டிக் மணி கொடுத்துருக்குறேன். எனக்கு கீழே இந்த ஷைனிங் இதை கொடுத்தோம்னா மணியும் இதுவாக இருக்கும், இது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும் இதை விட, அதுக்காக இது கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒன்றுத்தில் ஒயரை கட் பண்ணிகிட்ருப்போம் முடிச்சு போட்டு, ஒரு பக்கம் இப்படி இருக்குது. இந்த லாஸ்ட்டாக போட்டதில் இது ஒரு மணியில் ஒயர் இருக்குது. 2 4 6 8 10 12 14 16 18 2 4 6 8 10 12 14 16 18 இந்த 18 இப்படி ஈக்குவலாக இருக்கிறப்போல வச்சுக்கிடுங்க. வெளிப்பக்கமாக வருதில்ல, மணி பக்கம் இருக்கிற ஒயரை விட்டுடுங்க. வெளிப்பக்கமாக ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக இதை இந்த கலரே கொடுக்க போகிறோம்மா. சரியா? சும்மா எடுப்பாக தெரியட்டோன்றதுக்காக. அதே கலர்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சௌகரியம். ஒரு இதுவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தரையில் கூட பெயிண்டிங் மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரிக்கு தான் இந்த கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். போதுமா? இப்போது இந்த வலது கை ஒயரு இந்த வலது கை மணிலேயே, இந்த இடது கை ஒயரு இந்த இடது கை பக்கம் இருக்கிற அடுத்த மணியில். இப்போ எந்த ஒயரில் ஒன்றா கோக்கலாம். இது ஜாயினிங் தான், அதனால் இந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் நமக்கு கன்வீனியன்ட்டு இப்படி இடது பக்கம் கோத்துட்டு வலது பக்கம் ஒயரை விடுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஜாயினிங்கில் எந்த ஒயரில் ஒன்றா மணியை விட்டுக்கலாம். ஒரு ஒயரில் மணியை விடணும், இன்னொரு ஒயரை ஆப்போசிட்டில் விடணும். இந்த பாருங்கள். ஓகேவா? இப்போ இதே போல் இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு 3 எதுவும் சேஞ்ச் இல்லை. இங்கே 2 மணி இந்த 18 முடிஞ்சிருச்சுன்னா இந்த 25 ஸ்டார்ட் ஆகுதுல, அப்படியே அந்த ஒயரை கண்டினியூவாக இதில் விடணும். இங்கே ஒரு மணி கோப்போம், கோத்துட்ட உடனே இதிலிருந்து அப்படியே அதே போல் வரிசையாக மறுபடியும் இந்த 3 பக்கமும் ஜாயின் பண்ணிகிட்டே இருங்க. 4வது பக்கம் நம்ம அந்த அட்டையை வைக்கணும், அது நான் சொல்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க, நானும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன். பாருங்கம்மா, 1 2 3 சைடு இப்போ பண்ணிட்டோம் ஜாயின். ஓகேவா? இப்போ இந்த அட்டையை இதுக்குள்ளே வைக்கணும். ஒரு துணியூண்டு சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா இந்த மணி ரொம்ப இது வரைக்குமே அட்டையை வச்சோம்னா மணி போடும்போது இங்கே ஒரு மாதிரி வெளியில் தூக்கிட்டு தெரியும். ஒரு துளி உள்ளேயே அட்டை இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த சைடையும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ எப்படியே இது பார், இந்த 25 இருக்கிற இந்த முதல் மணி ஓகேங்களா?
இப்போ இந்த ரோவில் ஒன்றுத்துலேயும் அந்த ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை விட்டுட்டுமா. ஸோ இப்போது ஒரு மணி எடுத்து ஜாயின் பண்ணிடலாம். புரிஞ்சுதாம்மா? இப்போ இதே போல் இந்த ரோ ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தது மரம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கம்மா இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா? ஃப்ளோரு ரெடி ஆகிருக்குது. இப்போ நம்ம மரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இப்படி வச்சுக்கிடுங்கம்மா. என்ன ஒரு ரோ இந்த கார்னரில் வரல மணி தான் ஒரு ரோ. ஓகேவா? இதுக்கேற்ற போல் இது ரெண்டாவது. இது 1, இது 2, இது 3, இது 4. இந்த 4 ரோவை விட்டுட்டு 5ஆவது ரோவில், அதாவது இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6, இந்த பக்கம் 6 விட்டுடணும். விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா 1 2 3 4 விட்டுடணும். 5ஆவது மணியில் ஒயர் விடணும். இப்படி கணக்கு எடுத்துட்டு 1 2 3 4 5 6 மணி விட்டுடணும். இந்த 7ஆவது மணியிலிருந்து 1 2 3 4 விட்டுடணும். 5ஆவது மணியில் ஒயரை விடுங்க. இப்படி விட்டு உங்களுக்கு இப்படி வராது, அதனால் இதே சொல்ல வரல. 1 2 3 4 5 6 7 விட்டுடுங்க. 8ஆவது மணியிலேருந்து 1 2 3 4 விட்டுட்டு 5ஆவது மணி. ஓகேவா? இதில் ப்ரௌன் கலர் மணிம்மா, ப்ரௌன் கலர் வச்சுக்கிடுங்க. ஒன்று, ரெண்டு, 3 மணி கோத்துட்டு இந்த பக்கம் ஒயரை 3ஆவது மணியில் எதிர்பக்கம் விடணும். ஓகேவா? இப்போ இந்த கீழே வந்த ஒயரை பக்கத்து மணியில் சரிங்களா? ஓகேவா? ஒயரை சமமாக வச்சுக்கோங்கம்மா. ஓகேவா? இப்போ இந்த இடது கை ஒயரில் 2 ப்ரௌன் மணி. இடது கை ஒயரில் 2 மணி. இந்த ஒயரை
எதிர்பக்கம் விட்டு எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வலது கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒயரை பக்கத்திலே இருக்கிற மணியில் கோக்கக்கூடாது. இப்படி வருது இல்லையா, இந்த டைமண்டுடைய இந்த சைடு இப்படி போகிற சைடு அந்த மணியில் கோக்கணும். இது பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இதில் கோத்துருக்கோம். அடுத்தது இப்படியே அடுத்த மணியில் கோக்கக்கூடாது, இந்த சைடில் கோக்கணும். ஓகேவா? மறுபடியும் 2 மணி இடது கை ஒயரில் 2 மணி. இந்த ஒயரை எதிர்பக்கம் விட்டு இப்போ கீழே வந்த ஒயரை அதுக்கு பக்கத்திலேயே இருக்க மணி. சரிங்களா? தெரியுதுங்களா? நீங்களும் ஒரு குச்சி வச்சுக்கிடுங்கம்மா. ஏன்னா நம்ம ஒயரை விட்டோம்னா அது உள்பக்கமாக போயிடும், இல்லைன்னா வேறு இன்னொரு மணியில் கோத்துடும். அதனால் எந்த மணியில் கோக்கணுமோ அதை அப்படி குச்சியை கொஞ்சம் கொடுத்து மேலே தூக்கினா போல் வச்சுக்கிட்டு ஒயரை விட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நல்ல புக்கு ஊசி மாதிரி பெரிய ஊசியோ அல்லது ஒரு குச்சியோ வச்சுக்கிடுங்க. சாதாரண பின்னு ஊசி வேண்டாம், அது உள்ளுக்குள்ளே போய்டும், ரொம்ப மணியை உயர்த்தி காட்டாது. சரியா? இந்த முதல் ஸ்டெப்பு போடுறது தான்மா கொஞ்சம் இந்த கோத்து மேலே எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்த ரவுண்ட்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ம்.
இப்போது அதே போல் இங்கேயே வர பக்கத்து மணியில் கோக்கக்கூடாது, அதுக்கு அடுத்து இந்த லைனில் வர மணியில் கோக்கணும். அதாவது ஸ்கொயராக வரணுமா, 2 மணி 2 மணி 2 மணின்னு. நான் எப்படி நம்ம கிருஷ்ணருக்கு பேஸ் வந்து 3 3ன்னு போட்டோமே, அந்த மாதிரி இப்போது 2 2 2ன்னு 4 பக்கமும் வரணும். அந்த மாதிரி கோக்கணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது இந்த 2ல் இப்போ அந்த ரோ க்ளோஸ் பண்ணுறதுனால இந்த முதல்ல 3 கோத்த அந்த ப்ரௌனுடைய இந்த சைடில் கீழே இருக்கிற மணியில் கோக்கணும். எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமா, நீங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கிட்ட எடுத்து வச்சுட்டு கோக்கலாம் அது எந்த மணிலன்னு. நான் உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் நான் உங்களுக்கே வச்சு கோக்கிறத தொட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னா நான் எங்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு எந்த மணின்னு தெரியாது இல்லையா, அதனால் பார்த்தீங்களா. புரியுதாம்மா? இப்போ 3 மணியில் ஒயர் இருக்குது, ஒரு ப்ரௌன் மணியை கோக்கணும்.
ஒயரெல்லாம் கொஞ்சம் மாட்டிக்காத பார்த்து பார்த்து, எங்கேயாவது நடுவில் ஒயர் மாட்டிக்கிட்டு வச்சுக்கோ, உங்களுக்கே அந்த போடுற ஒயர் ஏதாவது ஒரு பக்கம் ஷார்ட்டாக தெரியும். இப்படி இப்போ சப்போஸ் இப்படி கோக்கும்போது இங்கே இப்படி மாட்டிக்கும், நம்ம எடுத்துக்கும்போது எங்கேயோ இழுக்குதேன்னு நம்ம இல்லைன்னா அந்த இடம் அப்படியே ஒயர் தெரியும். அதுக்கப்புறம் கட் பண்ணோம்னாலும் இதை போட்டதுக்கு பிரச்சனை வரும். சரிங்களா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் 2 4 6 8 மணி. இந்த 8ஐயும் மறுபடியும் இதை பாருங்கள், இங்கே 3 வலது கையில், இடது கை ஒயரில் 3 மணி. இந்த ஒயரை எதிர்பக்கம் விடணும். கீழே வந்த ஒயரை இந்த பக்கம், இந்த 2 இருக்குதுல்ல, அதில் ஃபஸ்ட்டு மணியில் விடணும். இந்த சைடில் இருக்கிற 2ல். ஓகேவா? இப்போ 2 மணி கோக்கணும். இதே போலயே இந்த 8 மணிலையும் எத்தனை ஒயரம் திரும்பமா போடணும்? 1 2 3 4 5 6 7 8 9 14 ஒயரம் போடணுமா? இந்த ஒயரம் இப்படி வரும். இப்போது 1 போட்டிருக்கோம், 2வது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இந்த 14ன்னா என்ன, அது இவ்வளோ உயரம் வரும். இப்போ 18 போட்டிருக்கோம் இல்லையா? 1 2 3 4 கம்மி பண்ணிங்க, இந்த உயரம் வரும், இந்த உயரம். ஸோ நம்ம பிளேட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த 25 வருது பார்த்தீங்களா, அந்த சைடிலிருந்து 1 2 3 4 5 6 7 மணி விட்டுட்டு 8வது மணியில் கையை வச்சிங்கன்னா அதிலிருந்து 1 2 3 4 மணி விட்டுடணும். 5வது மணியில் கோத்துக்கணும் ஒயரை. கோத்து 3 ப்ரௌன் மணி, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற மணியில் கோக்கணும் 2 ப்ரௌன் மணி. அப்புறம் இந்த சைடு வராத இப்படி திரும்பணும் உங்களுக்கு எதிர்பக்கமாக, அதில் 2 மணி. மறுபடியும் இந்த சைடு திரும்பணும் 2 மணி, மறுபடியும் இங்கே. ஸோ 4 பக்கமும் 2 2ன்னு அதை நம்ம ஒரு மாதிரி சுற்றி போட்டு வரும்போது கொஞ்சம் ரவுண்டு ஷேப்பில் வந்துடும் மரம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இதை போட்டு அதுக்கு மேலே மேலே இதே போலியே முதல்ல 3 மணி 2 2 2 2 1, மறுபடியும் அடுத்ததில் ஸ்டார்டிங் 3 2 2 1, அந்த மாதிரி 16 ஒயரம் போட்டுட்டு வாங்க. சரிங்களாம்மா? 14 14 இது போடணும். ஓகேவா? இதை போட்டுட்டு வாங்க. இலையை எப்படி போடுறதுன்றத சொல்லலாம். ஓகேவா? அந்த மரம் அந்த 14 போடணும்னு சொல்லிட்டேன் இல்லைம்மா, அது போட்டுட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த உரலினுடைய 2வது போர்ஷன் பார்த்துருவோம்மா. இந்த மாதிரி போட்டு வர சொன்னேன் இல்லைங்களா, 19 3. இதை இப்போ நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆஸ் யூஷுவல் இந்த வெளிப்பக்கமாக இருக்கிற ஒயரில் 1 மணி கோத்துப்போம். இதை இந்த ரோவில் ஃபஸ்ட்டு மணி இருக்கு இல்லையா, அதில் கோக்கலாம். இப்போ 2த்துக்கும் காமனாக ஒரு மணி. ஓகேவா? எனக்கு ஒயர் முடிய போகுது. உங்களுக்கும் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். இப்போது முன்னே நம்ம இதை ஜாயின் பண்ணுறது தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பாருங்கள், இந்த ஒயரை இந்த மணியில், இந்த பக்கம் ஒயரை இதனுடைய இந்த அடுத்த மணியில். ஓகேவா? இப்போ 1 மணி எதை ஒயரில் ஒன்றா கோத்து முடிச்சு போட்டுடலாமா? ஒயர் முடிய போகுது, முடிச்சு போட்டு. புது ஒயர் எடுத்து என்ன பண்ணணும்,
அக்கு மாதிரி அந்த 3 மணிலையும் நம்ம கோத்துக்கணும். ஓகேங்களா? இதை பாருங்கள். இப்போ அந்த ஒயர் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இந்த மணியில் இந்த நடு மணியில் மறுபடியும் இந்த பக்கம் இந்த மணியில் இப்போ இன்னொரு மணி சென்டர் மணி காமனாக இப்போ அஸ் யூஷுவல் இந்த பக்கத்து மணி இந்த மாதிரி இந்த எட்ஜு வரைக்கும் போட்டுட்டு வாங்க. ஒயரை சமமாக வச்சுக்கிடுங்க. அந்த எட்ஜு வரைக்கும் இதை ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. நானும் ஜாயின் பண்ணிவிட்டு வரேன். அடுத்தது எப்படி இதை ரவுண்டாக கொண்டு வந்துட்டு போர்ஷன் போடலான்னு பார்க்கலாம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோமாம்மா 19 3 போட்டு அந்த 2 முனையும் இவ்வளோ தூரம் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மணி இப்படி ஒரு ஒயரில் இருக்குது. இந்த ஒயர் இருக்கிற மணி மேலே வரும்படி இப்படியே இப்படி மடக்குங்க பார்க்கலாம். இப்படி மடக்கணும். இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மணியில் ஒயர் இருக்கும். அந்த மணி அந்த ஒயர் மேல் பக்கம் இப்படி வரும்படி இப்படி ஒன்றா சேர்த்துக்கணும். ஓகேவா? சேர்த்தா இந்த மணி இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள், உங்களை பார்த்து ஒரு ஒயர் வருது இல்லையா, அந்த பக்கம் இருக்கிறத விட்டுடுங்க. என்ன, இப்படி வர ஒயரை முதல்ல ஒரு மணி கோத்துக்கிடுங்க. இப்போ என்ன சொன்னேன், இந்த மாதிரி மடக்க சொன்னேன். இந்த ஒயர் இருக்கிற மணி மேல் பக்கம் இப்படி வரும்படி இந்த ரவுண்டை இப்படி மடக்குங்கன்னு மடக்கினா இதை இப்படி வருது இல்லையா, இங்கே ஒரு டாப்பில் ஒரு மணி தெரியுது இல்லையாம்மா, இங்கே எப்படி ஒயர் இருக்கிற மணி மேலே இருக்குதோ அதே போல் இங்கே மேலே ஒரு மணி இருக்கு இல்லைங்களா, அந்த மணியில் இந்த ஒயரை விடணும். புரியுதுங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்தா போல் ஒரு மணி, ஒரு மணியை கோத்துக்கிட்டு இந்த பக்கம் ஒயரை எதிர்பக்கம் ஓகேவா? இப்போது இந்த வலது பக்கம் ஒயரை அடுத்தது இந்த சைடில் அப்படி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மணியில் விடணும். ஓகேவா? இந்த மணி இந்த பக்கம் ஒயரை அதுக்கு பக்கத்தில் விடணும். பாருங்கள், இந்த வந்த ஒயரை இந்த மணியில் விடணும். இந்த பக்கம் வந்த ஒயரை இந்த மணியில் விடணும். இப்போது மறுபடியும் ரெண்டுத்துக்கும் ஒரு மணி.
எதிர்பக்கம் வந்துச்சுங்களா? இப்போ என்ன பண்ணணும், அதே மணியை இந்த ஒயரை இந்த மணியில் விடணும். இந்த பக்கம் ஒயரை இந்த மணியில் விடணும். இப்போ ஏதாவது ஒரு ஒயரில் ஒரு மணி கோத்துக்கலாம். இந்த ஒயரை எதிர்பக்கம். இப்போ பார்த்தீங்களா? இப்போ கடைசி ஆஸ் யூஷுவல் நம்ம மணி கொக்க வேண்டாம், ஆனால் ஒயரை 4 மணியில் கோத்து எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இன்னொரு மெத்தட்லேயும் சொல்லித்தரமா, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டுன்னு பாரு. முதல்ல மேல் பக்கமாக ஜாயின் பண்ணும்படி சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், இந்த மணி கடைசியாக அப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இப்படி ஸ்டெம் மாதிரி வருதா? கடைசியாக ஒரு மணியில் ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதை இப்படி வச்சுக்கிடுங்க. அந்த மணி இப்போ உங்களை பார்த்து ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மணியை கோத்துக்கிடுங்க. அதே ஒயரை அப்படியே விரலை வச்சுக்கிட்டே இப்படி தடவிட்டு வாங்க. இந்த பக்கம் இதை ஒரு மணி தெரியுதா லாஸ்ட்டில்? இந்த எதிர்க்க இப்படி வரும், அதில் கோத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்துக்கும் பொதுவாக ஒரு மணி. இந்த ஒயரை எதிர்பக்கம் விடுங்க. ஓகேவா? இப்படி வந்திருக்குதுங்களா? இப்போ இந்த வலது பக்கம் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை இந்த சைடில் இப்படி தெரியுது பாருங்கள். இந்த மணிக்கு பக்கத்திலே ஒரு மணி தெரியும். நம்ம தேடிக்கவே வேண்டாம். அந்த 4 மணி, இந்த பக்கம் 4 மணிலையும் அந்த பக்கம் 4 மணிலையும் தான் அது கோக்கிறது. ஓகேவா? இதில் இப்படி விடுங்க. அதே போல் அந்த பக்கம் ஒயரை இந்த சைடில் இப்படி தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஒயரமாக இதை பாருங்கள், இந்த சைடில் கருப்பு மணின்றதுட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நான் குச்சியில் ஏதோ காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த சைடில் தெரிகிற ஒயர் மணியில் ஒயரை விட்டுக்கணும். ஓகே, இப்போ ஒரு கருப்பு மணி.
கோத்துக்கோங்க. இதை எதிர்பக்கம் விட்டுக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த மணி இதில் ஒயரை விட்டுக்கணும். இதோ இதை பாருங்கள், இந்த மணியில். ஓகேவா? அதே போல் இந்த பக்கம் இந்த மணியில். இப்போ ஒரு மணி கோத்துக்கணும். இந்த ஒயரை எதிர்பக்கம் இங்கே பாருங்கம்மா, இப்படி வரும். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம மணி கோக்காமல் இதை பாருங்கள், இது இந்த மணி, இந்த பக்கம் இருக்க மணி, இப்போ இந்த 4 மணிலையும் ஒயரை விட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இதில் ஒயரை கோக்கணும். ஓகேவா? இதில் ஒயரை கோக்கணும். இந்த மணியில் இப்படி விட்டு எடுத்துக்கணும். இந்த மணி, இந்த ஒயரை இந்த எதிர்பக்கம் விட்டு எடுத்துக்கணும். இப்போ இப்படி நல்லா இப்படி இழுத்துக்கிடுங்க. அப்போ அந்த ரவுண்டு ஷேப்பு வரும். புரியுதுங்களாம்மா? ஓகேவா? உங்களுக்கு இன்னும் டைட்டு தெரியணும் அப்படின்னா இதுக்கு கீழே இதை பாருங்கள், இந்த மணியில் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை பாருமா, இப்படி இருக்குது இல்லைங்களா? இந்த ஒயரை இந்த பக்கம் மணியில் கொண்டு வந்துக்கிடுங்க. இது பாருங்கள், இந்த கீழே இந்த சைடில் இருக்கிற இந்த கருப்பு மணியில் விடுங்க. ஓகேங்களா? அதே போல் இந்த மணியை இந்த சைடில் விடுங்க.
ஓ